தனமல்வில பிரதேசத்தில் உள்ள பிரதான பாடசாலையொன்றில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் பாடசாலை மாணவியை ஒரு வருடமாக துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய 17 பாடசாலை மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவரையும் போலீசார் கைது செய்தனர். மொனராகலை பொது வைத்தியசாலையில் பாடசாலை மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக உட்படுத்தப்பட்டார். அதன்போது அங்கிருந்த வைத்தியர் மாணவியை மிரட்டியதால் அவர் தற்கொலைக்கு முயன்றதாக மாணவியின் தாய் குற்றம் சுமத்தியுள்ளார். தனமல்வில பிரதான பாடசாலையில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் இந்த மாணவி அதே பாடசாலை மாணவனை காதலித்து வந்தமை விசாரணைகளின் போது தெரியவந்தது. அந்த மாணவன் மாணவியை ஏமாற்றி தனது நண்பரின் வீட்டுக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த வீட்டிலிருந்து வேறு சில மாணவர்கள் மாணவியை வலுக்கட்டாயமாக மது அருந்த வைத்து துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். இது தொடர்பிலான காணொலி ஒன்றும் போலீஸ் விசாரணைகளின் போது கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த காணொலியை காட்டி சந்தேக நபர்கள் 2023ஆம் ஆண்டு முதல் 7 தடவைகள் மாணவியை துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். இந்த சம்பந்தப்பட்ட பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 22 ஆகும். இந்த சம்பவம் தொடர்பில் பாடசாலையின் அதிபர் உள்ளிட்ட ஒழுக்காற்று குழுக்கு தெரியவந்துள்ளது. எனினும் இந்த குழுவினர் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் சம்பவத்தை மூடி மறைத்துவிட்டதாக பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மொனராகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.